திருச்சிற்றம்பலம். யூடிவி பக்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய உளம் கனிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய இருவரும் இதிகாசங்களிலே ஒன்றாக திகழ்வது ராமாயணம். அந்த ராமாயணத்திலே ராவணனை வென்று அயோத்திக்கு ராமன் திரும்புகின்ற போது அவரை வரவேற்ற நன்னாளாக அமைவது இந்த தீபாவளி திருநாள். அந்த வரவேற்பினை கொண்டாடக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே இதுவும் வடபுலத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் ராவண நீலா என்று கொண்டாடுகின்றார்கள். நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய முக்கிய மூவாசைகள் மண், பொன், பெண் என்று சொல்லக்கூடிய இந்த மூவாசைகளையும் நீக்க வேண்டும். இல்லையேல் அதற்குண்டான தண்டனையை இறைவன் நல்குவான் என்பதற்கு அடையாளம்தான் ராவணன். ராவணன் ஒரு சிறந்த அந்தணர் குலத்திலே பிறந்தவன், கல்வி கேள்விகளிலே வல்லவர். அவருக்கு ஈடு இணையாக இசைத்துறையிலே யாருமே இல்லை. இத்தனை நல்ல குணங்கள் இருந்தும் கூட, கல்வியும் செல்வமும் வீரமும் வாய்க்க பெற்றாலும் கூட நற்குணம் அவரிடத்திலே இல்லாத காரணத்தினாலே அவர் அழிவை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுபோலதான் அத்தகைய அழிவினை செய்வதற்கு இறைவனே இங்கே விண்பழித்து மண்புகுந்து நமக்கு அருள்வான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அயோத்தியிலே ராமபிரானுக்கு மக்களெல்லாம் வீதிகளிலே விளக்கேற்றி கொடுத்த ஒரு வரவேற்பு நன்னாள். அந்த நாள் தான் அங்கு அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் நீங்க வேண்டும், மருள் நீங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், மயக்கம் நீங்க வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் பேரின்பம் திளைக்க வேண்டும், தொண்டு சிறக்க வேண்டும், தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் பெரும்பண்பு நம்முடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் என்பதாகும். ஆகவே வாழ்வாங்கு வாழ அருள்மிகு அம்பலவான பெருமானுடைய இன்னருளையும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளையும் குருவர்களையும் சிந்திப்போம். போற்றியோம் நம சிவாய. தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.